ஆண்டவர் என் கூட பேசினாரு. நான் உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நீங்கள் ஒரு முடிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது எப்படி முடியுமோ அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முடிவிற்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். அந்த முடிவு தீமையா முடிஞ்சிருமோ, அந்த முடிவில் நான் தோற்று போயிருவேனோ, அந்த முடிவு என்னை அவமானப்படுத்தி விடுமோ, இதனுடைய முடிவு எப்படி இருக்குமோ அப்படின்னு கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முடிவு தீமையா முடியாது, அந்த முடிவை நான் நன்மையாய் முடிய பண்ணுவேன். உங்கள் பிள்ளையை குறித்து நீ எதிர்பார்க்கிற முடிவு அது தீமையா முடியாது, கண்டிப்பாக அது நன்மையாய் முடியும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்கள் எந்த காரியத்தை, எந்த முடிவை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் நம்முடைய முடிவை சந்தோஷமாய் மாற்ற பண்ணுகிற ஒரு நல்ல கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஒரு 3 காரியங்களை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஞாபகப்படுத்தினார். வேதத்திலே 3 விதமான முடிவை எதிர்பார்த்து கொண்டிருந்த 3 நபர்கள், அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த முடிவும் ஆண்டவர் அவர்களுக்காக நியமித்த முடிவும் என்கிற ஒரு 3 காரியத்தை உங்களுக்காக சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள. எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ராஜாவின் வார்த்தையின் படியையும் அவனுடைய கட்டளையின் படியையும் செய்கிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே யூத ஜனங்கள் ஒரு முடிவிற்காக எதிர்பார்க்கிறார்கள். ராஜா ஒரு பத்திரத்தை எடுத்து அதற்கு கையெழுத்து போட்டு ஆதார் மாதம், அதாவது 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில யூதர்கள் எங்கிருந்தாலும் கொல்லப்படணும். பக்கத்தில் இருக்கிற இந்த யூதர்களுடைய விரோதிகள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற எந்த யூதரானாலும் அவங்களை கொன்றலாம் அப்படின்ற ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. அதுல ராஜாவினுடைய முத்திரை போடப்படுகிறது. அப்போ ராஜாவினுடைய முத்திரை போடப்பட்ட எந்த லெட்டரையும் யாராலும் மாற்ற முடியாது. அப்போ அவர்களுக்குள்ள ஒரு பெரிய கலக்கம் உண்டாகுது. இந்த மாசம் 12வது மாசத்துல 13ஆம் தேதி நான் சாக போறேன், என்னுடைய பிள்ளைகள் சாக போகிறார்கள், இனி என்னால வாழ முடியாது. அப்போ ஒரு பக்கத்துல ஜனங்கள் ரொம்ப பயப்படுறாங்க, இன்னொரு பக்கத்துல ஜனங்கள் தங்களுடைய வஸ்திரத்தை கிழிச்சிட்டு போய் அப்படியே உபவாசம் இருந்து சாம்பலை மேல போட்டுட்டு உபவாசம் இருந்து அழுகிறார்கள். எல்லாரும் ஒரே ஒரு முடிவை எதிர்பார்க்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள நான் மரிச்சிருவேன், என்னை கொன்றுவாங்க, எனக்கு ஒரு பெரிய தீமை நடக்க போகிறது. ஆனால் வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, அதே நாள் அதே மாதத்தில் என் தேவனாகிய கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணி அவர்கள் நினைத்திருக்கிற நினைவுகள் அல்ல, தீமையாய் முடியும் என்று நினைத்திருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணினார். கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணினார். இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற எந்த தேவ பிள்ளையானாலும் உங்களுடைய மனதில் நீங்கள் எழுதி இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிறவரெல்லாம் சொல்லி இருக்கலாம், பாரு இது உனக்கு தீமையா முடிய போகுது, இது ஏற்கனவே தீமையா தான் நிறைய பேருக்கு முடிஞ்சிருக்கு, நீயும் தீமைக்கு நேராய் கடந்து போகிறாய். உங்க மனசுக்குள்ள அந்த பாரத்தை சுமக்கும் போது, அந்த சூழ்நிலைக்குள்ள நீங்க கடந்து போகும்போது, ஐயோ நான் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள போறேன், நான் இதை எப்படி தாங்க போறேன், எனக்கு முன்னாடி ஒரு பெரிய தீமை வைக்கப்பட்டிருக்கிறது, என்னால முடியாது, அதை பார்க்கிறதுக்கு நான் உயிரோட இருக்க வேண்டாம், அதை பார்க்கிறதுக்கு நான் இருக்கக்கூடாது என்றெல்லாம் உங்களுடைய மனதிலே ஒரு தீமையான முடிவு உங்களுக்கு வரும் என்று நீங்கள் எதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த ஆராதனையினுடைய சத்தம் உங்களுடைய காதுகளிலே தொனிக்கும் போதே அந்த காரியத்தை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார்.
அந்த காரியம் மாறுதலாய் முடிகிறது. உங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்டது மாறுதலாய் முடிகிறது. உங்களுக்கு விரோதமாய் போடப்பட்ட அந்த வார்த்தை மாற்றமாய் முடிகிறது. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர்களோ உனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் நம்புகிறவர்கள் மேல கரங்களை தட்டி நீங்கள் தீமையாய் முடியும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தை நன்மையாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. முதலாவது, ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன நினைச்சாங்களாமா? அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு முடிவு இது தீமைக்காக வந்திருக்குது, இது என்ன அழிக்கிறதற்காக வந்திருக்குது, இது என்னுடைய எதிர்காலத்தை நஷ்டப்படுத்துகிறதற்காக வந்திருக்கிறது, என்னுடைய குடும்பத்தை முழுவதும் எடுத்து போடுவதற்காக வந்திருக்குது. ஆனா ஆண்டவர் அதை எப்படி பண்ணார்னா நன்மையாய் மாற்ற பண்ணினார். ஹல்லேலூயா. மரண பயம் என்கிறது சாதாரணமான பயம் அல்ல. இப்போ அதுவும் தான் மரித்து போனால் கூட பரவாயில்ல, தன்னுடைய குடும்பத்தோடு இவர்கள் மரித்து போகிறார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த ஆட்டோ சங்கர் அப்படின்ற ஒரு மனுஷன், அவனுடைய அந்த கடைசி நிமிடங்கள் தூக்கில் அவனை தூக்கில் அவரை போட்டாங்க. அந்த தூக்கில் போன அந்த அதிகாரியினுடைய பேட்டியை நான் அதை பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப வித்தியாசமானதாக இருந்துச்சு. அப்போ அந்த மனுஷனோட அவங்க பேசிட்டே இருக்கும்போது அவன் ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருந்தானாமா. அப்படியே நேரம் போயிட்டே இருந்துச்சாமா. இரவு நேரத்திலே அவங்க அந்த பேச்சை ஆரம்பிச்சாங்களாம். பேச 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 அவனும் ஒன்னொன்னா பேசி அவன் நடந்தது எல்லாத்தையும் பேசி, ஏன்னா அந்த அதிகாரிகள் அவனை அப்படியே வச்சுக்கணும், அவன் அதுக்கு இடையில வேற எதுவும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக வச்சிருந்தாங்க. கடைசி ஒரு மணி நேரத்து ஒரு 3 மணி அந்த மாதிரி ஆகும்போது அந்த அதிகாரிகளை பார்த்தா அந்த ஆட்டோ சங்கர் ஒரு கேள்வி கேட்டாராமா. சார், இன்னும் எந்த ஃபோன் காலும் வரலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு முன்னாடி பல டைம் ஆட்டோ சங்கருக்கு கொலைக்காக நியமிக்கப்பட்டு தூக்கு தண்டனை நாள் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி நிறைய டைம் அது தள்ளி தள்ளி போயிருக்குது. அந்த நேரத்திற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இல்லை இப்போ வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு பல விசை தள்ளி போனதுனால இந்த மனுஷன் இந்த டைமும் எப்படியாவது நம்ம தப்பிச்சிருவோம். ஆனால் ஃபோன் கால் எதுவும் வரலன்னு சொன்ன உடனே அவனுடைய முகம் அப்படியே சோகமாயிருச்சு. உடனே நான் சொன்னேன், போய் குளிச்சுட்டு வாடா அப்படின்னு சொன்னேன். அவன் குளிச்சுட்டு வந்தான். அதுக்கப்புறம் அவனை கொண்டு போய் நாங்கள் நிற்க வச்சு தலையில் அந்த க்ளவுஸை மாற்றி அவனுடைய உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ரொம்ப மோசமான காலகட்டம் என்ன அப்படின்னா, தன்னுடைய மரண நாள் நியமிக்கப்படுகிறது, தனக்கு முடிவின் நாளை எதிர்நோக்கி காத்திருப்பது. அதே கலக்கம் இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு உங்களுடைய சூழ்நிலையிலேயே இருக்கலாம். பாஸ்டர், அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு நேராதான் என் குடும்பம் போகுது, அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு நேராய்தான் என்னுடைய வாழ்க்கை கடந்து போகிறது, ஒரு நல்ல செய்தியை கேட்பேன் என்கிற நம்பிக்கை எனக்குள்ளே இல்லை, எனக்கு ஒன்று நடக்க போகுது, அதனுடைய முடிவு இப்பவே சொல்லிட்டாங்க. ஒருவேளை மருத்துவர்கள் அந்த ரிசல்ட்டை சொல்லி இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிற சொந்தக்காரர்கள் உங்களுக்கு இதுதான் நடக்க போகுதுன்னு ஆணித்தரமா சொல்லி இருக்கலாம். உங்களுக்கு விரோதமான எதிரிகள் உங்களுக்கு முன்னாடி நின்று உன்னுடைய தீமையை நாங்க பார்க்க போறோம், இது நடக்க போகிறத நாங்க பார்ப்போம், அந்த குறித்த பயம் உங்க இருதயத்தை வாட்டி வதைக்குமானால் என் தேவன் இன்று நமக்காகவே பேசுகிறார். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த தீமையான முடிவை நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர் இந்த ஆலயத்திலே கர்த்தர் வந்திருக்கிறார், உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அது தீமையாய் அல்ல, தேவனாகிய கர்த்தர் அதை நன்மையாய் 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 ஹல்லேலூயா கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ண போகிறார். நம்புறவர்களுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முடிவை எனக்கு நன்மையாய் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எனக்கு நன்மையாய் மாற்ற போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த முடிவு மரணம் அல்ல, அந்த முடிவு குறைவு அல்ல, அந்த முடிவு ஏமாற்றம் அல்ல, அந்த முடிவு நான்
மற்றவர்களுக்கு முன்பாக கையேந்துவது இல்லை, அந்த முடிவு நான் வெட்கப்படுவது இல்லை. அதற்கு மாறாக காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற நல்ல கரங்களை தட்டும் போதே அந்த மகிமை உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேல் எழுதப்பட்ட அந்த முடிவு நன்மையாய் மாறுகிறது. உங்கள் குடும்பத்தின் மேல் எழுதப்பட்ட அந்த முடிவை நன்மையாய் மாற்ற பண்ணுகிற கர்த்தர். மனிதர்கள் ஆமானை போல எழும்புகிற மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழுதுகிற அந்த முடிவை கர்த்தர் திசை திருப்புகிறவர். இந்த சத்தம் உங்களுக்காகவே பேசப்படுவதா இருக்கலாம். பாஸ்டர், இது எனக்கான வார்த்தை தான், நான் அப்படிதான் இன்னைக்கு யோசிச்சுட்டு வந்தேன். எனக்கு விரோதமாய் எழும்பின மனிதன் எனக்கு ஒரு முடிவை வச்சுட்டாங்க, எங்க அம்மா ஒரு முடிவை வச்சுட்டாங்க, என் மாமியார் ஒரு முடிவை வச்சுட்டாங்க, வக்கீல் ஒரு முடிவை வச்சாச்சு, அதிகாரிகள் ஒரு முடிவை வச்சாச்சு. இனி இதுல மாற்றம் இல்லை, இனி இதை யாராலுமே மாற்ற முடியாது. ஆனா சர்வலோகத்தின் நியாயாதிபதியாய் இருக்கிற கர்த்தர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற வல்லமை உள்ள கர்த்தர், ஒரே நிமிஷத்திலே உலகத்தை திசை திருப்புகிற கர்த்தர், மனிதனுடைய இருதயத்தை திருப்புகிற கர்த்தர். ஹல்லேலூயா! வல்லமை உள்ள கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அற்புதத்தை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார், கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே உனக்கு விரோதமாய் எழுதப்பட்ட அந்த முடிவு நன்மையாய் மாறப்படுகிறது. உனக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட அந்த முடிவு நன்மையாய் மாற போகிறது. நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற அந்த முடிவை என் தேவன் நன்மையாய் மாற்ற போகிறார். அந்த முடிவு தீமை அல்ல, நன்மையாகவே முடிகிறது. ஆமேன் சொல்லுங்கள். நீங்கள் தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது, தானியேலின் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்தது இல்லை என்றான். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே தானியேல் என்கிற ஒரு தேவ மனிதன், தன்னோடு வேலை செய்கிறவர்கள் எல்லாரும், இவ்வளவு ஆட்டம் போடுறியா, நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறியா, உன்னை நான் விடமாட்டோம், நாங்க ஒரு முடிவு உனக்கு கட்டாம விடமாட்டோம். அவனோடு வேலை செய்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு நாளை நியமிக்கிறார்கள். இந்த நாளில் இத்தனை மணி நேரத்தில் உன்னை சிங்கத்தினுடைய கெபியில போட்டுருவாங்க, அதோட உன்னுடைய சதாப்தம் முடிஞ்சிருச்சு, அதோட உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அவர்கள் எல்லாரும் அந்த நாளுக்காய் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இவனுக்கும் அந்த நாள் பக்கத்தில் நெருங்கி நெருங்கி வருகிறது. ஆனா ஆண்டவர் அங்க ஒரு பெரிய அற்புதத்தை செய்தாரு. அவர்கள் தீமையா முடியும்னு நினைச்சு அந்த காரியத்தை செஞ்சாங்க. ஆனா கர்த்தர் அதை அவனுக்கு நன்மையாகவும் எதிரிக்கு தீமையாகவும் முடிவு பண்ணினார். அப்படி கர்த்தர் கொண்டு வந்தார். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு தீமையாய் முடியும் என்று நினைக்கிறதை தேவன் நன்மையாய் முடிய பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இந்த காரியம் நன்மையாய் முடிய போகிறது. நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த காரியம் நன்மையாய் முடிய போகிறது. இது எனக்கு நஷ்டமாய் முடிய போவது இல்லை. சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். இது எனக்கு தோல்வியாய் முடிய போவது இல்லை. இது எனக்கு அவமானமாய் முடிய போவது இல்லை. இது எனக்கு ஒரு பெரிய இழுக்காய் மாற போவது இல்லை. சொல்லுங்க, சொல்லுங்க, அந்த வார்த்தையை அப்படியே சொல்லுங்க. இதை கர்த்தர் எனக்கு நன்மையாய் முடிய பண்ண போகிறார். இந்த வியாதியை கர்த்தர் எனக்கு நன்மையாய் சொல்ல சொல்ல அந்த அற்புதம் நடக்குது. ஆண்டவருடைய பிள்ளையே, விசுவாசிங்க, வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க, அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. இந்த பாடுகள், இக்காலத்து பாடுகள் இனி நமக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல, ஒப்பிடத்தக்கது அல்ல. கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இத்தனை ஜனங்களுக்கு ஆண்டவர் நம்புகும் போது நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லுகிறேன். ஒரு காலத்தில், ஒரு நாட்களில் மன அழுத்தத்திற்கான டேப்லெட் சாப்பிடும்போது ரொம்ப துக்கப்பட்டவன் நான். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுருக்கிறேன். நிறைய அந்த
என்னுடைய உடம்புல வந்த மஞ்ச காமாலைக்காக மருந்து சாப்பிட்டுருக்கிறேன், நிறைய பிரச்சனைக்காக மருந்து சாப்பிட்டுருக்கிறேன். ஆனால் மன அழுத்தத்திற்கு கொடுக்குற அந்த மாத்திரை இருக்கு பாருங்க, அதில் நான் கஷ்டப்பட்டது மாதிரி வேற எதுலையுமே கஷ்டப்படலை. அதை முழுங்கிறதுக்கு அப்படின்னலாம் இல்லை, அது முழுங்கி முடிச்சு காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது அந்த மன அழுத்தத்திற்குள்ள மாத்திரை நம்மளை பண்ணும் பாருங்களேன், நம்மளை சிந்திக்க விடாது, யோசிக்க விடாது, போகலான்னு தோணாது. ஐயோ அது கொடுமை. நான் போய் அந்த டாக்டர் இடத்துல கேட்டேன், எனக்கு எப்படியாவது இந்த மாத்திரையிலிருந்து எனக்கு விடுதலை தர முடியுமா, வேற எது வேணாலும் கொடுங்க நான் சாப்பிட்றேன், வேற என்ன ட்ரீட்மெண்ட் வேணாலும் சொல்லுங்க நான் செய்கிறேன், ஆனால் இந்த மாத்திரை சாப்பிட்றதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல சார், எப்படியாவது. உடனே அந்த டாக்டர் சொன்னாங்க, இல்லை இதுதான் உன்னுடைய முடிவு, அவ்வளோதான், ஒரு விசை இந்த வியாதிக்குள்ள போய் திரும்ப மாத்திரை இல்லாமல் வாழ முடியாதுப்பா, நீ அதை பெருசாக எடுத்துக்காத, அதை கண்டுக்காத, இந்த மாத்திரையை கண்டினியூ பண்ணிரு, கண்டிப்பா நீ நல்லா இருப்பேன்னு சொன்னாரு. ஆனா என்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவு தீமைன்னு நினைச்சேன், காலம் முழுதும் இந்த மாத்திரை தான் நமக்கு வாழ்க்கைன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்கும் போது நான் கர்த்தருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன், நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். நான் தீமையாய் முடியும் என்று நினைத்ததை கர்த்தர் எனக்கு நன்மையாய் மாற பண்ணினார். என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இது இவனுக்கு வந்த ஆபத்து, இது இவனுக்கு வந்த தீமை என்று நினைத்ததை இன்று கர்த்தர் அதை நல்லதற்காய் கர்த்தர் வைத்திருந்திருக்கிறார். என்னை இன்றைக்கு சாட்சியாய் நிறுத்தினது உண்மையானால் நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். நீங்கள் இதை இந்த நாளை குறிப்பிட்டு நீங்க எழுதி வச்சுக்குங்க. இன்னைக்கு நீ கடந்து போகிற அந்த தீமையான காரியம் உன் கண்ணுக்கு முன்பாக தீமையாய் முடியும் என்று நினைக்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் நன்மையா தான் மாத்துவாரு. இதுல எந்த சந்தேகமே இல்லை. என்னை அழைத்த தேவன் அதை எனக்காக செய்கிறவர். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 2வது 3வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 2வது 3வது வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருந்தான். அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபோது இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவான வியாதியாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக இங்கே ஒரு குடும்பம், ஆண்டவருக்கு ரொம்ப நேசித்த, ஆண்டவருக்கு பிடித்த ஒரு மனுஷன் வியாதியாயிருக்கிறான். ஆனா இந்த மனுஷனுடைய சகோதரியை குறித்து ரொம்ப அழகா சொல்லுது இந்த வேதத்திலே. இந்த வசனத்தை, அந்த வார்த்தையை எழுதின மனுஷன் சொல்றான், ஒரு நாள் ஆண்டவருடைய பாதத்தை அந்த தன்னுடைய கண்ணீரினால் நனைத்து தன்னுடைய தலைமயிரினால் துடைத்த. அப்படின்னா ஆண்டவரிடத்தில் ரொம்ப பக்தி வைராக்கியம் பாராட்டி ஆண்டவரை ரொம்ப நேசித்த ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சூழ்நிலை, சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அவங்கள ரொம்ப அற்பமாக பார்க்குறாங்க. அப்படின்னா நீங்கள் கர்த்தரிடத்தில் பக்தி வைராக்கியமாக இருந்தீங்க, அவருடைய பாதத்தையே உன்னுடைய மயிரினால் கண்ணீரினால் நினைச்சு அப்படியே துடைத்தவள் நீ. ஆனால் இயேசுக்கு அழைப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் வரல, வியாதியாக இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு வரல. சுற்றி இருக்கிற எத்தனை பேர் இயேசுவை குறித்த தவறான செய்தியை அவங்களுக்குள்ள சொன்னாலும் அந்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மாங்க இயேசுவை திட்டல, ஏன் லேட்டா வந்தீங்கன்னு கேட்கல. ஒன்னே ஒன்று மட்டும்தான் சொன்னாங்க, நீர் இங்கே இருந்திருந்தீரே ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டான். அப்போ சில நேரத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். விசுவாச வாழ்க்கையிலே உங்களை நிற்க விடாதபடி இந்த உலகம் உங்களை பல மடங்கு இழுத்தா கூட ஒரு ஆண்டவருடைய பிள்ளை நிற்கணும்னு நினைக்கணும். நீங்க
அந்த 10 அடி முன்னாடி எடுத்து வைக்கும் போது 10 அடி பின்னாடி ஆண்டவரை பற்றி குறை சொல்லி, ஆண்டவரை பற்றி திட்டி, ஆண்டவர் உனக்கு என்ன செஞ்சார்ன்ற கேள்விகளை எழுக்கும் போது உங்க இருதயம் கர்த்தர் பேர்ல ஒரு நாளும் சந்தேகம் ஆயிரவே கூடாது. ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்க கேள்வி கேட்கறதுக்கு இறங்கிடவே கூடாது. நீங்க அவர்களோட சேர்ந்து ஆண்டவருக்கு விரோதமாய் இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி, வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை மாதிரி நீங்க பேசிடவே கூடாது. இந்த இடத்துல அற்பமாய் நினைத்து என்னுடைய முடிவு அற்பம், என் தம்பியினுடைய முடிவு அற்பம் அப்படின்ற இடத்துல கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அவர்களுடைய முடிவை எப்படி விளங்க பண்ணினார் என்றால், ஒரு அற்புதத்தோட கர்த்தர் அந்த முடிவை கர்த்தர் முடித்தார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் விசுவாசிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, என்னுடைய ஆரம்பம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, என்னுடைய வாழ்க்கையினுடைய துவக்கம் நல்லா இருந்துச்சு, ஆனா என்னுடைய முடிவு அற்பமா போயிருமோ, என்னுடைய பிள்ளையினுடைய முடிவு அற்பமாய் போயிருமோ, இந்த காரியத்தினுடைய துவக்கத்தை மாதிரி முடிவு இல்லையே, முடிவு ஒருவேளை எனக்கு நினைச்சது மாதிரி எனக்கு இருக்காதோ அப்படின்னு யார் இந்த ஜெபத்தில் குழம்பி போயிருந்தாலும் உங்களோட தான் ஆண்டவர் பேசுறாரு. உன்னுடைய அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாத கர்த்தர், உன்னுடைய ஆரம்பத்திலே உங்களோடு இருந்த கர்த்தர், உன்னுடைய ஆரம்பத்திலிருந்து இத்தனை நாட்களும் உங்களை நடத்தி வந்த அந்த மகா பெரிய தேவன் இன்று வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய அற்பமான முடிவிலே நான் ஒரு அதிசயத்தை செய்வேன். இந்த பிரச்சனையினுடைய முடிவிலே ஒரு அதிசயம் நடக்க போகிறது. இந்த காரியத்தினுடைய முடிவிலே நல்ல கரங்களை தட்டி ஒரு அதிசயம் நடக்க போகிறது. இதுவரையிலும் நடக்காத ஒரு அதிசயம் முடிவிலே கர்த்தர் செய்ய போகிறார். இத்தனை வருடங்களாய் உங்களை கொண்டு ஆண்டவர் செய்யாத ஒரு காரியத்தை நான் நம்புகிறேன். இனி என்னுடைய ஓட்டத்தினுடைய முடிவில் நான் என்ன பண்ண முடியும்னு நினைக்க வேண்டாம். ஆரம்பத்திலே செய்ய முடியாததை ஆரம்பத்திலே செய்யாதவர், இன்னும் இடைப்பட்ட பகுதியிலே செய்யாதவர், முடிவிலே உங்களுடைய கண்கள் காண அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். உங்களுடைய முடிவு அற்பமாய் அல்ல, உங்களுடைய முடிவு அதிசயமாய் நடக்க போகிறது. கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய பிள்ளையினுடைய முடிவு அதிசயமாய் இருக்க போகிறது. இந்த ஜெபத்திலே ஏதோ ஒரு தாய், ஏதோ ஒரு தகப்பன், சொந்தக்காரங்க சொல்லலாம், அவன் அடி வாங்கியே செத்துருவான் பாரு, அவன் வாழ்க்கை, அவனுடைய முடிவு வித்தியாசமா போயிரும் பாரு, அவன் முடிவு இப்படி ஆயிரும் பாரு. உங்க பிள்ளைகளை குறித்து கேள்விப்படுகிற செய்தி உங்களுக்கு ரொம்ப மன கஷ்டத்தை உண்டு பண்ணி இருக்கலாம். இன்னைக்கு காலையில சர்ச்சுக்காக கிளம்பி வரும்போது என்னுடைய பிள்ளையினுடைய முடிவு வித்தியாசமாயிருமோ, என்னுடைய கணவனாருடைய முடிவு, என் முடிவு இப்படி ஆயிருமோன்ற கலக்கத்தோடு நீங்க இந்த ஆராதனைக்கு நீங்க கடந்து வந்திருக்கலாம், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உடனே உங்களுக்கு பதில் அனுப்புகிறார். உன் இருதயம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் பிள்ளையினுடைய முடிவில் கர்த்தருடைய கரம் இருக்குது. உன் பிள்ளையினுடைய முடிவை கர்த்தர் அற்பமாய் அல்ல, நல்ல கரங்களை தட்ட தட்ட கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் ஊற்றப்படுகிறது. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாம் நல்ல கரத்தை தட்டி உன்னுடைய ஹalleluya, உன்னுடைய முடிவை கர்த்தர் வெற்றியாய் அற்புதமாய் மாற்ற போகிறார், அதிசயமாய் மாற்ற போகிறார். இந்த துவக்கத்தை குறித்து கலங்க வேண்டாம், இந்த துவக்கத்தை குறித்து நீ அஞ்ச வேண்டாம். ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவை சம்பூரணமாய் மாற்றுகிற கர்த்தரை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அவர் உன்னுடைய ஆரம்பத்திலே உன்னோடு கூட இருந்து முடிவு வரையிலையும் ஜெயமாய் நடத்துகிற கர்த்தர், அவர் ஜெயமாய் நடத்துகிறவர். ஹalleluya. நம்பர் 1, முதலாவதாக ஒரு முடிவை ஒருத்தங்க எதிர்பார்க்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த முடிவு தீமையா முடியுமோன்னு எதிர்பார்த்து பிரயாணம் பண்ணும்போது அந்த முடிவு என்னவா முடிஞ்சிச்சுன்னா நன்மையா முடிஞ்சிருச்சு, மாறுதலா முடிஞ்சிச்சு. இரண்டாவதாக இங்க ஒருத்தங்க ஒரு முடிவு, அப்படிதான் என்னுடைய முடிவு அற்பமா இருக்குமோ, எல்லாரும் ரொம்ப கேவலப்படுத்திடுவாங்களோ அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாராமா, அந்த பட்டணத்துல, அந்த தேசத்துல அந்த மனுஷனை உயிரோட கர்த்தர் எழுப்பினதுனால அவருடைய நாமம் அங்கே மகிமைப்பட்டது.
ஹல்லேலூயா. உங்க மூலம் கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்பட்டுருமோன்னு நிறைய பேர் சொல்லலாம். ஆனா நான் உங்களை வாழ்த்துறேன், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் உங்க மூலமா உயர்த்தப்பட போகிறது. உங்க பிசினஸ் மூலமாய் உயர்த்தப்பட போகிறது. ஆமென் சொல்லுங்கள். உங்கள் வேலையின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் உயர போகிறது. நீங்க குடியிருக்கிற இடத்துல உங்க மூலமா ஆண்டவருடைய நாமம் உயர போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறத வச்சு நிறைய பேர் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய கர்த்தர் இவ்வளவு ஆசீர்வதிக்கிறார் என்று ஆண்டவரை நிறைய பேர் புகழ போகிறாங்க. உங்களை இந்த உலகத்துல கர்த்தர் வச்சதுக்கு நிறைய பேர் சந்தோஷப்பட போறாங்க. உங்க பிள்ளைகளை வச்சு நிறைய பேர் சந்தோஷப்பட போறாங்க. ஆமென் சொல்லுகிறவர்களுக்கு அப்படியே நடக்கும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரே அதை செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்கள். மூன்றாவதாக ஒரு காரியத்தை கூட நம்ம வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்க போகலாம். அதற்கு நகோமி, என் மக்களே நீங்கள் திரும்பி போங்கள், என்னோட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷனாகும்படி இனிமேல் என் கற்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவிலே ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகள் பெற்றாலும் அவர்கள் பெரியவர்கள் ஆகும் மட்டும் புருஷர்களுக்கு வாழ்க்கைப்படாதபடி நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறபடினால் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றார். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஒரு நல்ல மாமியார், ஒரு நல்ல தாயார் அப்படின்னா தன்னுடைய மருமக்களுடைய வாழ்க்கையை விரும்புகிற ஒரு தாயார். அப்படியே வாய்க்கு 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 அந்த அம்மா அந்த மருமக்களை பார்த்து என்ன சொல்லுதுன்னா, என் மக்களே, என் மக்களே. எனக்கு இது ரொம்ப பிடிச்சி. நகோமி கெட்டவங்க நம்ம யாரும் பிரசங்கம் பண்ணிட முடியாது. நகோமிக்கு ரொம்ப நல்ல கேரக்டர். தன்னுடைய மருமக்கள் 2 பேரும் ஆண்டவரை அறிஞ்சிக்கிற அளவுக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கிறாங்க. அதுவும் ஒரு மருமகா ஆண்டவரை உறுதியா பிடிக்கிற வரைக்கும் அவங்க சுவிசேஷம் சொல்லி இருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய மகிமை, இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். அப்போ இறந்து போனது தனக்கும் தான் கஷ்டம். தன்னுடைய மருமக்கள் இழந்தது கணவனான மட்டும்தான். ஆனா இந்த அம்மா இழந்தது தன்னுடைய 3 பிள்ளைகளையும் இழந்து தன்னுடைய கணவனாரையும் இழந்தார்கள். ஆனா நல்ல சுபாவம். எனக்கு உங்களை நினைச்சாதான் கவலையா இருக்குது. நீங்க போயிருங்க, என் கூட வந்தா உங்களுடைய முடிவு நல்லா இருக்காது. உங்களுடைய முடிவு அவ்வளவுதான். என் கூட வந்துட்டீங்கன்னா இதோட உங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இனி உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க முடியாது. ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு எனக்கு வயசு இல்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு சூழ்நிலை இல்லை, என்னை யாருமே எப்படி ஏத்துக்குவாங்கன்னு தெரியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்க ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம், அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அந்த வம்சத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கவனிங்க. நம்பர் 3, மூன்றாவதாக இந்த நகோமி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் ஒரு முடிவை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த முடிவு என்ன தெரியுமா? இனி எனக்கு துவக்கம் இல்லை, இனி எனக்கு ஆரம்பம் இல்லை, இனி என் வாழ்க்கையை எதுவுமே செய்ய முடியாது, யாராலும் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது. நீங்க என் மேல பரிதாபப்படலாம், நீங்க எனக்கு காசு கொடுத்து உதவுறதுக்கு முன் வரலாம், ஆனா என் வாழ்க்கையை இனி தூக்கி நிறுத்துகிறதற்கு ஒருத்தராலும் முடியாது. நான் அவ்வளவுதான், என் வாழ்க்கை இனி முடிஞ்சிருச்சு. இதே சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் கடன் பிரச்சனையினாலேயோ குடும்ப சூழ்நிலையினாலேயோ உங்களுடைய கை எல்லாத்துலேயும் தோல்வி அடைகிறதுனாலேயோ நீங்க உங்களுக்குன்னு ஒரு முடிவை நியமிச்சிருக்கலாம். இனி சாகிறதே தவிர வேற எந்த வழியும் இல்லை.
மரணத்தை தவிர வேற எந்த வழியும் இல்லை. என்னால் ஓட முடியாது, என்னால் ஈடு கொடுக்க முடியாது, என்னால் அதை செய்ய முடியாதுன்னு யாரோ ஒருத்தர் இந்த இடத்துல குழம்பி போய் வருவீர்களே, ஆனால் நான் நம்புகிறேன் முடிவு அப்படின்னு அந்த புள்ளி வச்ச அந்த இடத்துல என் தேவன் நகோமிக்கு ஒரு துவக்கத்தை கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம இங்க ஆராதிச்சிட்டு இருக்கிறோம் பாருங்க. இந்த ஆராதனைக்கும் அந்த அம்மாவுக்கும் சம்மத்தப்படுற அளவிற்கு கர்த்தர் அதை முடிவில்லாத ராஜ்யமாய், ஒரு மிகப்பெரிய துவக்கமாய், ஒரு மிகப்பெரிய ஆரம்பமாய் என் இயேசு கட்டளையிட்டது உண்மையானால் இன்று உங்களுக்கும் எனக்கும் அப்படியே செய்ய போகிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ இங்க மூன்றாவதாக ஒரு முடிவு. இது என்ன முடிவு அப்படின்னு சொன்னா, இனி துவக்கமே எனக்கு இல்லாத ஒரு முடிவு. இந்த ஜெபத்தில் யாராவது ஒருத்தர் வந்திருக்கிறீங்களா? இனி துவங்க முடியாது. 10 டைம் துவங்கி நான் ஏமாந்து போனேன், என்னுடைய எல்லா பிரயாசத்தையும் கொடுத்து நான் ஏமாந்து போனேன், இனி நான் துவங்க மாட்டேன், இனி எனக்குன்னு ஒரு துவக்கம் இல்லை, இனி எனக்குன்னு ஒரு ஆரம்பம் இல்லை. என்னுடைய ஆரம்பத்தையும் நான் பார்த்துட்டேன், என்னுடைய முடிவை இப்போ கண்ணால் நான் பார்க்குறேன். இன்னைக்கு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறத நீங்கள் முடிவுன்னு நினச்சி ஓடலாம். இதுதான் என்னுடைய முடிவு, இதுதான் என்னுடைய ஏஜ், இதுதான் என்னுடைய கடைசி, இதுதான் என்னுடைய எல்லா ஓட்டமும் முடியுது. ஆனால் ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், இல்லை, இந்த ஆராதனை வேளையில் இன்னும் ஒரு துவக்கத்தை உனக்காக நான் கட்டளை இடுவேன், உனக்காக ஒரு ஆரம்பத்தை கட்டளை இடுவேன். மறுபடியும் நீ எழும்புவாய், மறுபடியும் நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ சாட்சியாய் நிற்பாய், மறுபடியும் உன் தலை நிமிர பண்ணும், மறுபடியும் நீ இழந்த ஸ்தானத்தை உனக்கு நான் தருவேன், மறுபடியும் நீ எடுக்கப்பட்ட அதே இடத்திலே உன்னை நான் வைப்பேன், மறுபடியும் ஒரு வாய்ப்பை உனக்கு நான். கரங்களை தட்ட தட்ட அந்த மகிமை ஆமோதிக்கிறவங்களுக்கு அப்படியே நடக்கட்டும், ஆமோதிக்கிறவங்களுக்கு அப்படியே நடக்கட்டும். ஹல்லேலூயா. யார் அந்த முடிவை நிர்ணயித்தாலும், யார் அந்த முடிவை நிர்ணயித்தாலும் அந்த முடிவிலிருந்து என் துவக்கத்தை கட்டளையிடுகிற கர்த்தர் மகளை குறித்து, மகனை குறித்து ஒரு பெரிய கலக்கத்தோடு இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். அவ்வளோதான் பாஸ்டர், என்னுடைய மகளுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வந்துருச்சு, அவ்வளோதான், இந்த முடிவுக்காக எதிர்பார்த்தோம், இந்த முடிவுக்காக காத்திருந்தோம், அவ்வளோதான், இனி அதை வச்சுட்டு அவள் வாழ வேண்டியதான், அதை வச்சுட்டு முன்னேற வேண்டியதான், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு எல்லாராலையும் கடைசியில் கொண்டு விடப்பட்ட அந்த வாழ்க்கையினுடைய விளிம்பில் நின்று, இனி அந்த பக்கம் கடல் தான் இருக்குது, இனி அந்த பக்கத்தில் ஒரு அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது, நான் எடுத்து வைக்கிற அடிகள் தண்ணி மேலே தான் எடுத்து வைக்கணும், இனி எனக்கு ஆரம்பம் இல்லை. இங்கே பார்வோனுடைய சேனை. ஆனால் நான் நம்புகிறேன், ஆரம்பமே இல்லாத அந்த செங்கடலில் என் தேவன் ஒரு சின்ன ஆரம்பத்தை அல்ல, ஒரு பெரிய ஆரம்பத்தை கர்த்தர் அந்த தண்ணி கடியிலேயே கர்த்தர் வச்சிருந்தாரு. சிஸ்டர், பிரதர், உங்க ஆரம்பத்தை யாருமே கண்டுபிடிக்கல, உங்க ஆரம்பம் உங்களுடைய கண்ணுக்கு தெரியல. ஆனா நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு ஆண்டவர் சின்ன ஆரம்பம் இல்ல, ஆண்டவர் ஒரு பெரிய ஆரம்பத்தை உங்க கண்ணுக்கு தெரியாம கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்க செத்து போறதுக்காக அழைக்கப்பட்டவங்க அல்ல, உங்க ஓட்டத்தை முடிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டவங்க அல்ல. ஆண்டவர் தட்டி கொடுத்து சொல்றாரு, ஆண்டவருடைய கை உங்க கூட இருக்குது. கர்த்தருடைய வருகை தாமதிச்சுன்னா சீக்கிரமா இந்த இடத்துல நீங்க சாட்சி சொல்லுவீங்க. சிலருக்கு இன்றைக்கு ஆரம்பம், சிலருக்கு இந்த மாதத்தினுடைய முடிவு ஆரம்பம், சிலருக்கு அடுத்த மாதம் ஆரம்பம், சிலருக்கு இந்த வருடம் முடிகிறதற்குள்ளே அந்த ஆரம்பத்தை கர்த்தர் காண்பிக்க போகிறார். உடைய கண்கள் பிரமிக்க போகிறது, உடைய கண்கள் பிரமிக்க போகிறது. உங்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த ஆரம்பத்தை, அந்த துவக்கத்தை பார்த்து எதிரிகளே ஆச்சரியப்பட போறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக செங்கடல் அப்படியே பிளந்து வழி கொடுக்கும் போது அத மாதிரி ஒரு அதிசயத்தை இதுவரைக்கும் எகிப்தியர் சேனை கண்டதே இல்லை, கண்டதே இல்லை. பொதுவாக எகிப்தியர்கள் இந்த மாதிரி அற்புத அதிசயத்துக்கு ரொம்ப அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அவங்க எப்பவுமே அந்த மாதிரி ஒன்று நடக்கணுன்றதுக்காக நிறைய மந்திரவாதிகளை தங்க கூடவே வச்சிருப்பாங்க. எகிப்து அந்த புராணங்களை நீங்க வாசிப்பீர்களானால் அவர்கள் எதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா, இந்த மாதிரி நடக்குது பாருங்களேன்.
கை பொருள் இல்லாமலே உண்டு பண்றது, அந்த மேஜிக் பாருங்க. அந்த மேஜிக்கு அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுல அவங்க ரொம்ப பிரமிப்பாங்க. அதுக்காக நிறைய படிக்கிறதுக்கு ஆட்களை வச்சுப்பாங்க. அவங்களுக்கு கோடி கோடியா கொண்டு வந்து கொட்டுவாங்க. ஆனா இப்போ அவங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒன்று நடக்குது. இவங்க முடிஞ்சிட்டாங்கன்னு நினைச்ச ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய மேஜிக் நடக்குது. அவங்க அவங்க வந்து அந்த செங்கடலுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. அங்க ஒரு பெரிய வழி அவர்களுக்காக திறக்கிறது. அது அவங்களுக்கு பிரமிப்பா இருக்கு, ஆச்சரியமா இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், உங்களுக்காய் கர்த்தர் திறக்க போகிற அந்த வழியை பார்த்து உங்களுடைய எதிரிகள் பிரமித்து நிற்க போகிறார்கள். பிரமித்து. இது தீர்க்கதரிசனமான வார்த்தை. இது தீர்க்கதரிசனமான வார்த்தை. உன் பிள்ளைக்காக ஒரு வாசல் திறக்கப்படும். உங்களுக்காக ஒரு வாசல் திறக்கப்படும். பிரதர், உங்களுக்காக ஒரு வாசலை கர்த்தர் திறப்பார். உங்களுடைய பிசினஸுக்கு கர்த்தர் ஒரு வாசலை திறப்பார். அது இதுவரையிலையும் யாரும் கண்டிராத, கேள்விப்பற்றாத, உங்களுக்கு விரோதமாய் எழும்பின அந்த எதிரிகள் பிரமிக்கிற அளவிற்கு, ஆமேன் ஆமேன், பிரமிக்கிற அளவிற்கு அந்த வாசல் உங்களுக்கு திறக்கப்படும். அந்த வாசல் உங்களை கடைசி வரைக்கும் கொண்டு சேரும். அந்த வாசல் திறக்கப்படும் போது அது ஒரு பெரிய சாட்சியாய் மாறும். அந்த வாசலில் உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணம் ராஜா வீட்டு கல்யாணம் போல நடக்கும். அந்த வாசலை கர்த்தர் திறக்கும் போது உங்களுக்கு குடியிருக்கக்கூடிய ஒரு வீடு உண்டாகும். அந்த வாசலை கர்த்தர் உங்களுக்கு திறக்கும் போது வெட்கப்பட்ட இடத்துல உங்கள் தலை நிமிர பண்ணும். அந்த வாசல் உங்களுக்கு திறக்கப்படும் போது இனி கை கட்டி நிற்கிற அந்த சூழ்நிலை உங்களுக்கு, ஆமேன் சொல்றவங்களுக்கு அப்படி நடக்கும். ஜெபிக்கிறவங்களுக்கு அப்படி நடக்கிறத நான் பார்க்கிறேன். இந்த வார்த்தையை என் வாயிலிருந்து கர்த்தர் பேசும்போது நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya, ஹalleluya, ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 3, மூன்றாவதாக, அவ்வளவுதான், டெட்லைனுக்கு வந்துட்டோம், முடிஞ்சிருச்சு அப்படின்ற அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு துவக்கத்தை கட்டளை எடுக்கிறார். ஸோ உங்கள் பேரில் ஆண்டவர் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு அல்ல, அது சமாதானத்திற்கு ஏதுவான. உங்களுக்கு கர்த்தர் ஒரு முடிவை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் நமக்கு ஒரு முடிவை வச்சிருக்கிறாரு. அந்த முடிவு தீமைக்கு இல்லை, அந்த முடிவு நன்மைக்கே. விசுவாசிக்கிறீங்களா? நம்பர் 1, முதலாவதாக ஃபர்ஸ்ட் ஒரு முடிவை நாம் நினைத்திருக்கிற முதல் முடிவு என்னன்னா, தீமை வரும் என்று நினைக்கிற முடிவை கர்த்தர் நன்மையாய் நமக்கு முடிய பண்ண போகிறார். காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. ஆமேன் சொல்லுங்கள். இரண்டாவதாக, ஒருவேளை நம்ம நிறைய பேர், எனக்கு ஒரு அற்பமான முடிவு எனக்கு காத்திருக்குது, என்ன கேவலப்படுத்த போறாங்க, எனக்கு அந்த மாதிரி ஒரு தோல்வியான முடிவு எனக்கு காத்திருக்குது அப்படின்னு யாரெல்லாம் அந்த முடிவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்றாரு, இல்லை இல்லை, அது தோல்வியான முடிவு அல்ல, அது ஜெயத்தின் முடிவு. அற்பமான முடிவு அதிசயமான ஆரம்பமாய் கர்த்தர் மாற்ற போறாரு. அதிசயத்தை காண பண்ண போகிறார். உங்களுடைய நீங்க கண்ணுல பார்க்கிற அந்த முடிவு அல்ல, நீங்க கண்ணுல பார்க்கிற அந்த முடிவு இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற முடிவு இன்னும் உங்க கண்ணுக்கு தெரியவே இல்லை. உங்க கண்களால் நீங்க அதை பார்க்கல, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க அதை பார்க்கல. ஆனா சீக்கிரம் உங்களுடைய கண்கள் காண போகிறது. ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு முடிவு இங்கே இருக்கிறது. என்ன முடிவுன்னா, அவ்வளவுதான், இனி அடுத்த படி எனக்கு இல்லை, எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு, என் முடிவை நான் பார்த்துட்டேன், என் எட்ஜ் நான் பார்த்துட்டேன், இதுக்கு மேல ஒரு துவக்கம் இல்லை அப்படின்ற ஒரு முடிவு, இதுக்கு மேல ஒரு ஆரம்பம் இல்லைன்ற முடிவு. ஆனா இயேசு உங்க கைகளை பிடித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. அவர் எப்ப வேணாலும், எந்த நிமிஷத்துல வேணாலும் அவர் ஆரம்பிப்பார். அவர் ஆரம்பிப்பார். அவருக்கு முற்றுப்புள்ளி இல்லை, அவருக்கு எல்லை என்கிறது இல்லை. எந்த மனிதனும் இதுதான் முடிவுன்னு உங்களையும் என்னையும் நியாயம் தீர்க்க முடியாது. நான் நம்புறேன், இன்று இரவிலேயே அந்த ஆரம்பத்தை கர்த்தர் ஆரம்பிச்சாலும் ஆரம்பிப்பார். இன்னைக்கு ராத்திரி, இன்று இரவு கண்ணீரோடு வந்திருக்கிற தாயே, கவலையோடு வந்திருக்கிற தகப்பனே, இன்று இரவு உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையினுடைய துவக்கத்தை கர்த்தர் துவங்குவாராக. அந்த பிள்ளையினுடைய துவக்கத்தை கர்த்தர் துவங்குவாராக. ஹல்லேலூயா. என் தேவன் துவங்குகிற கர்த்தர். ஆமென். எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று இந்த வார்த்தையை நாங்கள் நம்புறோம் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணினவர், அவர் மாற மாட்டார். அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். Thank you Jesus.
காலங்கள் தாண்டலாம், நாட்களெல்லாம் தாண்டலாம், ஆனால் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. என்மேல் அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு அல்ல. நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவை உனக்கு தருவதற்கு கர்த்தர் உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு அல்ல, நன்மைக்கு ஏதுவான முடிவுகள். நன்மைக்கு ஏதுவான முடிவுகளை. ஹல்லேலூயா. நீர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவு, நினைச்சிட்டு இருக்கிற முடிவு, யோசிச்சுட்டு இருக்கிற முடிவு, ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை பேர் சொன்னாலும் அது தீமைக்கு இல்லை. சொல்லுங்களேன் பார்க்கலாம், ஒரு 10 டைம் கையை உயர்த்தி சொல்லுங்களேன். எனக்கு முன்னாடி இருக்கிற முடிவு தீமைக்கு அல்ல. சொல்லுங்க, எனக்கு முன்பாக இருக்கிற முடிவு தீமையானது அல்ல. எனக்கு என் பிள்ளைக்கு முன்பாக இருக்கிற முடிவு தீமைக்கு அல்ல, தீமைக்கு அல்ல. அது சமாதானத்திற்கு ஏதுவான முடிவு, அது நன்மையான முடிவு. என் பிள்ளைக்கு ஒரு முடிவு வரும், அந்த முடிவு நன்மையான முடிவு. என் பிள்ளையை குறித்து நான் எதிர்பார்க்கிற முடிவு அல்ல, என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எதிர்பார்க்கிற முடிவு அல்ல, என் எதிரி எதிர்பார்க்கிற முடிவு அல்ல. என் பிள்ளையை குறித்து ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். அந்த முடிவு ஒரு காலமும் தீமைக்கான முடிவாய் இருக்காது, அது நன்மைக்கான முடிவு. நிறைய தாயினிடத்துல தகப்பனிடத்துல கர்த்தர் பேசுறாரு. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். அற்பமான ஆரம்பமா இருந்தாலும் முடிவு சம்பூரணமா இருக்கும். யாரும் சாக வேண்டாம், யாரும் சாவ விரும்ப வேண்டாம். சாவை யாரும் விரும்பாதீங்க. இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் செத்து போகணும்னு நினைச்சிருக்கலாம். இனி எனக்கு என்ன ஆண்டவரே இருக்குது. அதான் நகோமி சொன்ன வார்த்தை அப்படிதான், இனி எனக்கு என்ன இருக்குது, இனி எனக்கு என்ன இருக்குது. அந்த அந்த மருமகள்கிட்ட சொல்லும் போது சொல்றாங்க, இனி எனக்கு கல்யாணம் ஆகுமா, இனி எனக்கு குழந்தை பிறக்குமா, இனி நான் அந்த பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி தருவேனா, எனக்கு முடிஞ்சிருச்சுப்பா, இனி எனக்கு என்ன இருக்குது. இதே வார்த்தையை கடந்த வாரம் முழுக்க யாராவது ஒருத்தர் உச்சரிச்சிருக்கலாம். இனி எனக்கு என்ன இருக்கு பாஸ்டர், இனி எனக்கு என்ன இருக்குது. என் பிள்ளை என் கூட இல்லை, என் குடும்பம் என் கூட இல்லை, என் வேலை என் கூட இல்லை, இனி எனக்கு என்ன இருக்குது, இனி எனக்கு என்ன இருக்குது. ஆனா நகோமிக்கு ஒரு துவக்கத்தை கர்த்தர் கொடுத்து, இனிதான் வாழ்க்கையே இருக்குப்பா, நீ இன்னும் துவங்கவே இல்லை, இனிதான் உன் எதிர்காலமே இருக்குது, இனிதான் உன் பேரை நான் பெருமைப்படுத்த போறேன், இனிதான் உனக்கு ஒரு சன்னதி உண்டாக போகுது, இனிதான் நிறைய பேர் உன்னை புகழ போகிறார்கள். அப்படி நகோமிக்கு ஒரு துவக்கத்தை கொடுப்பது உண்மையானால் என் தேவன் எனக்கும் தருவார், உங்களுக்கும் தருவார், எனக்கும் தருவார். பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணுகிறவர் அவர் அல்லவா. ஹல்லேலூயா. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் யாருக்கு செய்தீ. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் யாருக்கு செய்தீ. இந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ்க்கை வாழ்நாளெல்லாம் போஷிப்பே, இந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ்க்கை வாழ்நாளெல்லாம் போஷிப்பே. தெய்வம் அரணும் சர்வ வல்லமை கரங்களை தட்டி எல்லாரும் இந்த வார்த்தையை உன் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவு தீமைக்கு அல்ல, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவை. என் வாழ்க்கை பயணம் எல்லாம் எனக்கு முன்பாக ஒருவர் கடந்து போகிறார்.
நான் தள்ளாடி நடக்கும் போது அவருடைய கரத்தினால் என்னை தாங்க போகிறார். என்னுடைய ஏசேக்கு என்னுடைய சித்தனா இந்த மாதத்தோடு முடிந்து அவர் எனக்கு புதிய மாதத்திலே ரகபோத்தை அந்த தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை பயணமெல்லாம் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை மகிமை. எஸ், சத்தமா பாடுங்க. ஹல்லேலூயா. கரம் நான் கண்டேனே, எல்லா இயேசுவுக்கு சித்தினா ரகபோம் தொடங்கியதே. எல்லா இயேசுவுக்கு சித்தினா ரகபோம் தொடங்கினது. இப்ப சொல்லுவோம் எல் ஷடாய். ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு இந்த வார்த்தையை நம்பி அறிக்கை செய்ய செய்ய நடக்கட்டும். என்னை பேரும் செய்பவரே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர். திரும்ப திரும்ப சொல்லுவோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்க வேற யாரையும் நான் நம்பல ஆண்டவரே. நான் வேற யாரையும் நம்பலப்பா. வேற யாரும் எனக்கு இல்லப்பா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, நீர் ஒருவர். போய் சொல்லிட மனம் மாறிட, போய் சொல்லிட மனம் மாறிட. மனு புத்திரன் அல்ல, நீ செய்வதை தடுப்பவன், நீ செய்வதை தடுப்பவன். கட்டி அபிஷேகத்திலே நிறைந்து நிறைய பேருடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டுகிறார். எஸ், பிரைஸ். அக்கினி அக்கினி அக்கினி. இயேசுவுடைய எழுப்புதல் அக்கினி, ஒரு ஆரம்பத்தினுடைய அக்கினி. இப்ப முன்மாரியாய் பின்மாரியாய் ஒவ்வொருவர் மேலும் இப்போ தளர்ந்து போன முழங்கால்களை உறுதிப்படுத்துகிற கர்த்தருடைய கரம், தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துகிற கரம் வாலிபர்கள் மேலும் கன்னிகைகள் மேலும் இறங்கட்டும், இறங்கட்டும். பலவீனங்கள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், சுகவீனங்கள் மாறட்டும். வல்லமை 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 வல்லமை. எஸ், பிரைஸ். அக்கினி, பூமியின் மேல் அக்கினியை போட வந்து இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று பிள்ளைகள் மேல பற்றி எரியட்டும். தகப்பனார் மேல, தாயார் மேல இயேசுவினுடைய இரத்தம்